ராஜேஸ்வரி, மத்திய அரசு அண்மையில் நீட் தேர்வில் அந்த கருணை மதிப்பெண்களை ரத்து செய்வதாக அறிவித்திருக்கிறது. இது ஏற்கனவே ஒரே மையத்தில் பலர் முழு மதிப்பெண்கள் பெற்றது எவ்வாறு என்றும், கருணை மதிப்பெண்கள் அளித்ததால் 1527 மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் குற்றச்சாட்டு கூறப்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கும் தொடரப்பட்டது. இந்த சூழ்நிலையில் தான் இன்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இந்த பிரச்சனையில் தொடர்புடையவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியிருந்தார். இந்த சூழ்நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நீட் தேர்வு முறைகேடில் மத்திய அரசின் திறமையின்மை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் மத்திய அரசு இந்த கருணை மதிப்பெண்களை ரத்து செய்ததன் மூலமாக முறையான தேர்வு நடத்தை விதிமுறைகள் பின்பற்றப்படவில்லை என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் கையாலாகத்தனத்தால் மீண்டும் நிரூபிக்கப்பட்டுள்ளது நீட் தேர்வில் முறைகேடுகள் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இதனால் நீட் தேர்வில் ஏற்பட்டுள்ள முறைகேடுகள் தொடர்பாக மக்களின் கவனத்தை திசை திருப்புவதற்காக, அந்த முறைகேட்டை மறைப்பதற்காகத்தான் கருணை மதிப்பெண் ரத்து, சட்டப்படி முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காலம் தாழ்த்திய அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது என்றும், தேசிய தேர்வுகள் முகமை மற்றும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு ஆகியவற்றின் காரணமாக மத்திய அரசு நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக முறையான நடவடிக்கை இல்லாமல் காலம் தாழ்த்தி இந்த கருணை மதிப்பெண் ரத்து மற்றும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருப்பதை ஏற்றுக்கொள்ள இயலாது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். நீட் தேர்வு முறைகேடில் மத்திய அரசின் மீது முதலமைச்சர் குற்றச்சாட்டு வெளியிட்டு அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். MBBS படிப்புகளுக்காக தேர்வு முகமையை தீர்மானிக்கும் நிறுவனமாக அமைத்திருப்பதன் மூலமாக இந்த முறைகேடுகள் காலதாமதமாகவே மத்திய அரசுக்கு தெரிய வந்து அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்றும், இதனால் மாணவர்களின் நம்பகத்தன்மையை நீட் தேர்வு இழந்திருக்கிறது என்றும், தமிழகம் முதன்முறையாக நீட் தேர்வை எதிர்த்து குரல் எழுப்பியது என்றும், மற்ற மாநிலங்கள் இப்போது நீட் தேர்வில் உள்ள சிக்கல்கள் முறைகேடுகள் குறித்து அறிந்து கொண்டு இப்போது அதற்கு எதிராக போராட தொடங்கி இருப்பதற்கு தமிழகமே முன்னுதாரணமாக திகழ்கிறது என்பதையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். நீட் விவகாரத்தில் மாநில அரசுகளின் பங்கை மீட்டெடுப்பதுதான் இந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வு என்றும் அவர் கூறியிருக்கிறார். மாநில அரசுகளின் பங்களிப்பை மீட்டெடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் இந்த நீட் தேர்வு விவகாரத்தில் அவரது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். கருணை மதிப்பெண்களை ரத்து செய்வதன் மூலமாக சமீபத்திய ஒரு முறைகேட்டிலிருந்து மக்களை திசை திருப்புவதற்கும் தப்பிப்பதற்கும் இந்த அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறது மத்திய அரசு என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். MBBS படிப்புக்கான தேர்வு முறையை தீர்மானிப்பதில் மாநில அரசுகளின் பங்களிப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பதே இந்த முறைகேடு மீண்டும் மீண்டும் உணர்த்துகிறது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். ராஜேஸ்வரி.